செய்தியை பார்க்கிறோம். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான 7 பொதுநல வழக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெற்றி களத்திலிருந்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ இந்த வழக்கோடு சேர்த்து தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் சிடி நிர்மல்குமார் ஆகியோரது இந்த பிணை கோரிய ஜாமீன் மனு மீதான விசாரணையும் நடைபெறுகிறது. அதனுடைய விவரங்களும் என்ன? என்னென்ன விஷயங்கள் நீங்க கோரிக்கை வைக்க இன்னைக்கு வந்து நெரிக்காதீங்க சொல்லிடலாமா? மேடம் சொல்லுவா இல்ல முடிக்க போறேன். கொஞ்சம் டான் பண்ணிக்கலாம் சார். முடிச்சிடலாம் சார், நீங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம்ல. என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் அவர்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் கோரி இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. அதன் பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். இல்ல சார், இப்போ இதன் அடிப்படையில வந்து இல்ல சார், இன்னைக்கு உள்ளே சார் இன்னைக்கு முன்ஜாமீன் மனுக்கள் மட்டும் விசாரணைக்கு வருகிறது. முன்ஜாமீன் மனுக்கள் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது சார். அதுக்கு எங்களுக்கு இல்ல 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 அது தலையிடலாம். நீதிமன்ற விசாரணையில இருக்கு சார். இல்ல இல்ல முன்ஜாமீன் மனுக்கள் இல்ல விசாரணையில இருக்கும்போது சொல்ல முடியாது சார். விசாரணையில இருக்கு. விசாரணையில் இருக்கு சார். நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கு. விசாரணையில் இருக்கு சார். இல்ல சார், இன்றைக்கு விசாரணையில் இருக்கு சார். வரணும், விசாரணையில் இருக்கு. விசாரணை முடித்து விட்டு உங்களோட நாங்க வந்து வெளியில வந்து பேசுறோம். விசாரணை முடிச்சுட்டு வரோம். விசாரணை முடிச்சிட்டு உங்களோட பேசுறோம். வெற்றி தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை செயலாளர் நிர்மல்குமார் மீதான இந்த ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை என்பது தற்போது விசாரணைக்கு வர இருப்பதாகவும் விசாரணைக்கு பிறகான அது குறித்த விவரங்கள் தெரிவிப்பதாகவும் தாவேக தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ இந்த ஜாமீன் கோரிய மனுக்கள் மீதான விசாரணை அப்படிங்கிறது இப்போ தொடங்க இருக்கிறதா? அந்த பொதுநல மனுக்கள் மீதான விசாரணைங்கிறது எப்போ பட்டியலிடப்பட்டிருக்கு? அதனுடைய விவரம் என்ன? கரூர்ல வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய பரப்புரையில போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது. அந்த வழக்குல ஏற்கனவே 2 பேர் மாவட்ட செயலாளர் 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் ஆகிய 2 பேர் மேல பதிவு செய்யப்பட்ட வழக்கை தொடர்ந்து அவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. அவங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை போலீஸ் மேற்கொண்டு அந்த 2 பேரும் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த முன்ஜாமீன் கோரிய மனுக்களுடைய விசாரணை அப்படிங்கிறது இன்னைக்கு வருது. நீதிபதி ஜோதிராமனுடைய அமர்வுல வருது. அதற்கு முன்னதாக ஒரு 7 மனுக்கள் விசாரிக்கப்படுது. அதுவும் முக்கியமானது. 7 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐ விசாரிக்கிறதுக்கு உத்தரவிடணும். உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய தலைமையில சிறப்பு குழு விசாரிக்கணும். தாவேகாவினுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். 1 கோடி ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும். இப்படி ஒரு 7 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த பொதுநல மனுக்களுடைய விசாரணையும் இன்னைக்கு அதுதான் முதல்ல நடக்க போகுது. நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் 2 பேருடைய அமர்வுல அந்த விசாரணையானது நடக்குது. அதுல அந்த 7 மனுக்கள் தொடர்பாக அவங்க சொல்ல போற கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. நீதிபதிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில விசாரணை ஆணையம் அமைச்சு அவங்க விசாரணை நடத்தி அதுக்குண்டான அறிக்கைகள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்க
நேரத்தில் இவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்கறாங்க, சிறப்பு விசாரணை கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் நீதிபதிகள் என்ன சொல்ல போறாங்க, என்ன அரசு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த இன்னைக்கு முக்கியமானதா பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமா இழப்பீடு, கூடுதல் இழப்பீடு கேட்கறாங்க, அது முக்கியமானது. இதுக்கு மிக அடுத்த கட்டமாக இந்த 7 பொதுநல மனுக்களும் இந்த 2 நீதிபதி தலைமையில் விசாரிக்கப்பட்டதுக்கு பின்பாக ஜோதிராமன் தலைமையில தான் அந்த புசி ஆனந்தும் அவருடைய சிடிஆர் நிர்மல்குமார் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுக்கள் விசாரிக்கப்படுது. அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க போறாங்களா, இல்ல அந்த ஜாமீன் மறுக்கப்பட்டு அவர்கள் மீதான கைது நடவடிக்கைகள் தொடருமா அப்படிங்கறதும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட தான் நீதிபதிகள் சொல்றோம். இன்னும் அடுத்தடுத்த சில நிமிடங்கள்ல அதுக்கு உண்டான விவரங்கள்லாம் வர இருக்குது. இப்போ தவேகா தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் சற்று முன்னர் போகும்போது அவர்கிட்ட நாம கேட்கும்போது வழக்கு விசாரணைக்குனால அது தொடர்பாக எதுவும் பேச முடியாது. ஆனால் ரொம்ப முக்கியமா விஜய் வந்து கரூருக்கு போறது தொடர்பாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய போறதாக எல்லாம் தகவல் வந்தது. அது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை அந்த வழக்கறிஞர்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதனால இந்த இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க இந்த 7 பொதுநல மனுக்கள் தொடர்பான விசாரணையும் முன்ஜாமீன் தொடர்பான விசாரணையும் தான் இன்னைக்கு வர இருக்குது. அந்த 2 விசாரணையின் போதும் நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். லாவண்யா, இணைப்பில் இருங்க வெற்றி, நம்ம தொடர்ந்து பேசலாம். வழக்கு தொடர்பான விவரங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு